ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14ஆம் திருவசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இதை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு பரமண்டல ஜெபத்தை ஏறெடுத்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நல்வழிப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்ப நம்ம மன்னிக்கும் பொழுது அவர் மன்னிக்கிறார். இத பேதுருகிட்ட சொன்னப்ப சீசர்கிட்ட சொல்றாரு. அப்ப பேதுரு உடனே ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். நாங்க ஒரு மனிதனுக்கு எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? இப்போ ஒருத்தன் எங்களுக்கு விரோதமா பாவம் செய்யறான், தீமை செய்யறான், அவனுக்கு நாங்க எத்தனை முறை தான் மன்னிக்கிறது? ஒரு லிமிட்டேஷன் இல்லையா? அவன் செய்து கொண்டே இருப்பான், நாங்கள் பார்த்துட்டே இருப்போமா? எப்போ எவ்வளோ நாள் மன்னிக்கணும்? என்ன, எத்தனை, எந்த அளவு? ஒரு தடவையா 2 தடவையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல பேதுரு கேட்ட பொழுது இயேசு ரொம்ப சிம்பிளா சொன்னார். 7 முறை, அதாவது 7 to the power of 70. நீங்க 7 into 70 அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது எப்படி எடுக்கணும்னா 7 into 7 into 7 into 7 into அப்படின்னு 70 முறை பவர் அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையில ஒரே ஒரு வார்த்தை வரும், இன்ஃபினிட்டி அப்படின்னு. அப்போ இன்ஃபினிட்டி ஆஃப் டைம்ஸ், அதாவது அளவே இல்லை. நீ மன்னிப்பதில் அளவு வச்சு மன்னிக்க கூடாது, நீ தாராளமாய் மன்னிக்க வேண்டும். அப்போ அவன் தீமை செய்கிறானே, அதை நீங்க கேட்க மாட்டீங்களா? மன்னிக்க வேண்டிய கடமை உன்னிதுப்பா, நீ மன்னிச்சிட்டு போ, மீதியை நான் பார்த்துக்கிறேன், நான் அவனை எப்படி வழி நடத்தணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்து கொள்வேன். இதுல நீங்க வேதத்துல கவனமா பார்த்தீங்கன்னா சவுல் என்கிற பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அவன் ஜனங்களை துன்பப்படுத்தினான், ஜனங்கள் அவனை மன்னிக்க முடியல, அவ்வளவு கொடுமைப்படுத்துற குடும்பக்காரன். ஆனா இப்ப ஆண்டவரோட தொட்டுட்டு அவனை ரட்சித்துட்டாரு. இவன் வரான், இப்ப இயேசுவின் அன்புக்குள்ள வந்துட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீ பல பாடுகள் படணும். நீ யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ண, எந்த தீமெல்லாம் பண்ண, அது ரிட்டர்ன் இல்லை. ஆனா நீ என் நாமத்திற்காக பல பாடுகளை அனுபவிக்க வேண்டிய பாத்திரமாய் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்ப பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இத்தனை முறை நான் அடிக்கப்பட்டேன், இத்தனை முறை நான் நிர்வாணம், பசி, கடல்ல இருந்த நண்பர்கள் வந்த சோதனை, இப்படின்னு பல காரியங்கள் அவர் சொல்லி அந்த உபத்திரவத்தின் நடுவிலையும் பாடுகளுக்கு நடுவிலையும்
கர்த்தரை அவர் ஒரு நாளும் மறுதலிக்கல. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா மன்னிக்கிறது எப்படின்னு? அப்போ பவுலுடைய வாழ்க்கையில மன்னிக்க அவர் தெரிந்திருந்தார். அவர் சொல்றாரு, அவனை மன்னிச்சிருங்க, அவன் ரொம்ப பரம இவர் சுபாச்சு இப்படிதான் போறான், அவனை சபைக்குள்ள சேர்த்துட்ட, அவனை கூட்டெல்லாம் சேர்க்காதீங்க, விட்டுருங்க, அவனை உள்ள சேர்த்துறாதீங்க, அவன் போற போக்குல அவன் போட்டோம், நீங்க அவனுக்கு விரோதமா இடம்பாதீங்க. அப்ப பாருங்க, அலெக்சாந்திரியா, ஹிம்னையா இவங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது விசுவாசத்தை சேதப்படுத்திட்டாங்க, அவங்க போட்டோம், நீங்க அவங்களோட போய் சேதப்படுத்தாதீங்க. அப்ப ஆண்டவர் மன்னிக்க சொன்னதை மன்னிக்கிறாங்க. தேவன் நமக்கு விரோதமா எழும்பின ஜனங்களை மன்னிக்க சொல்லும் பொழுது நம்ம மன்னிக்கணும். இப்ப சிலதற்கு செய்யாத தப்ப செஞ்சோன்னு சாதிக்கும், அத மக்கள் நம்புவாங்க. ஆனா அதே ஜனத்தை ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அவன் அப்படி சொன்னால, அவன் அப்படி சொன்னால, நீ மனசுல வச்சுக்காத, மன்னிச்சிரு, அத மனசுல வைக்காத. சரி ஆண்டவரே, அதை மன்னிச்சிடுறேன். ஆனா நம்ம மன்னிச்சுட்டு உடனே ஆண்டவரை கேட்கக்கூடாது, அதுக்கு நீங்க அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க, எப்போ கொடுப்பீங்க, எனக்கு இப்படிலாம் பண்ணால, அதெல்லாம் கணக்கு வச்சிருப்பீங்கல்ல, அதை நீங்க எப்போ திருப்புவீங்க அவனுக்கு, நான் பார்க்கணும். ஆண்டவர் நகைப்பார், என்னடா இது, நான் மன்னிக்கத்தான் சொல்றேன், நான் எப்போ அவனை தண்டனை கொடுப்பேன், நான் எப்போ அவனுக்கு நியாய தீர்ப்பு தருவேன், நான் எப்போ என்ன பண்ணுவேன்னு இந்த பையன் இந்த பொண்ணு என்கிட்ட கேட்குது அப்படின்வார். அதனால மன்னிக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. அவர் அவங்களை மன்னிக்கிறாரா, அவர் அவங்கள மன்னிக்கலையா அப்படி என்பது நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாம மன்னிக்கணும், அவ்வளவுதான். நம்ம மன்னிச்சா பரமபிதா மன்னிப்பார், அப்ப தேவன் அவர்களை மன்னிப்பார் இல்லையா? நாம மன்னிக்கலன்னா அவர் மன்னிக்க மாட்டார். நாம அவர்களை மன்னிச்சா அவர் நம்முடைய பாதங்களை, தப்பிதங்களை, குற்றங்களை, குறைகளை மன்னிக்கிறார். நாம எதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னா, அவன் உத்தம, அவன் நல்லவன்றதுக்காக அல்ல, குரோதமா அவன் பாவம் செய்யறான், தீமை செய்யறான், மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் தாராளமாய் என் இருதயத்துல அவனை நிந்திக்காமல் மன்னிக்கும் பொழுது பரம தகப்பன், பரமண்டலங்கள் இருக்கிற தகப்பன், பரமபிதா என்னுடைய தப்பிதங்களை அவர் மன்னிக்கிறார். அப்ப நான் எதுக்காக மன்னிக்கணும்? நான் எனக்கு விரோதமா பாவம் செய்யறவனை மன்னிச்சா அவர் எனக்கு மன்னிக்கிறார். அப்ப நான் தப்பு செய்யலையா, நான் உத்தமனா, அவன் தான் பாவி, நான் ரொம்ப பரிசுத்தவன் அப்படின்னு நம்ம யாராவது எப்பொழுதாவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு தேவ மகிமை அற்றவர்களாய் மாறிடும். அப்ப நம்ம எல்லாமே பாவம் செஞ்சிருக்கோம்ல. அப்ப ஒரு மனிதன் நமக்கு விரோதமா எழும்பி பாவம் செஞ்சிட்டா, சரி அவனை மன்னிச்சு போ அப்படின்னு நாம் மன்னிக்கும் பொழுது எந்த அளவின்படி நாம் அளக்கிறோமோ அந்த அளவின்படி நமக்கு அளக்கப்படும். அப்படிதான் வேதம் சொல்லுது. நாம் மன்னித்து விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்தா நம்முடைய தப்பிதங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் மன்னித்து நம்மை நேசித்து வழி நடத்துகிறதை பார்க்க முடியும். அப்படி அவன் நேசிக்க ஆரம்பிச்சு நம்ம வழி நடத்தும் போது சத்ரு நமக்கு வச்சிருப்ப நிறைய திட்டம் வச்சிருப்பான். இவங்களை இப்படி கவுக்கணும், அவங்கள அப்படி இது பண்ணணும், இவங்களை இப்படி இது பண்ணணும். ஆனால் கர்த்தர் அதுக்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டாரு. கர்த்தர் பெரிய நன்மையினால, கிருபையினால நிரப்பி
நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக வாசிங்கன்னா, மனிதனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தா பரமண்டலங்களில் இருக்கிற பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். அப்ப நான் மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என் குற்றங்களை அவர் மன்னிக்க ஆரம்பிச்சிருவார். நான் அவர்களை மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னுடைய தப்பிதங்களையும் அவர் மன்னிப்பார். நான் மன்னிக்கல அப்படின்னா அவர் என்னையும் மன்னிக்க மாட்டார். அதனால இந்த காலை வேளையில யார் மேலாக கசப்பு இருந்துச்சுன்னா, கோபம் இருந்துச்சுன்னா, வைராக்கியம் இருந்துச்சுன்னா, வெறுப்பு இருந்துச்சுன்னா, நீங்க ஆண்டவரே அந்த மனிதனை மனதார மன்னிக்கிறப்பா, அவனை மன்னிக்கிறேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் அவனை மன்னிப்பார். உங்கள் குறைவுகளையும் ஆண்டவர் மன்னித்து உங்களை ஆசீர்வதித்து முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீர் மேன்மையுள்ளதாக இருக்கும். ஆமென், ஆமென்.